ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் சம் பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் 2400 சதுர மீட்டர் கொண்ட நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பார். 5400 சதுர மீட்டர் கொண்ட நிலத்தை 18 நாட்களில் உழுது முடிக்க எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சதுர மீட்டர் இருக்கிற பரப்பு, இது நாட்கள், இது பார்த்தீங்கன்னா ஆட்கள். இப்போது 2400 சதுர மீட்டர் இடத்த 10 நாட்களில் எவ்வளோ பேர் செய்கிறாங்க? 12 வேலையாட்கள் செய்கிறாங்க. இப்போ 5400 சதுர மீட்டர் இருக்கிற இடத்த 18 நாட்களில் எத்தனை ஆட்கள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள் நாட்கள் எதிர்மாறல், ஆனால் இது பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்கள் அதிகமாக இருக்கும்போது அதிகமான இடத்த உழுவாங்க இல்லையா? அப்போ இடம் அதிகமாக இருந்தால் ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அப்போ இது எதிர்மாறல், சாரி இது நேர்மாறல், இது ரெண்டும் எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல் இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கணும். 10 × 12 இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கலாம், இது ரெண்டுத்தையும் அப்படியே பெரு ஈக்குவல் டு 18 × x. ஓகேங்களா? இப்போ இந்த 2400 பார்த்தீங்கன்னா பை வகுத்தணும் 2400 பை இங்கே பார்த்தீங்கன்னா 5400. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லைங்களா? எக்ஸ் தான் வேணும். இந்த 5400 குறுக்கு பெருக்கணும். 10 × 12 × 5400 பை 18 × 2400. ஸோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சல, இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 அடிச்சா 6 × 12 6 3 18. ஸோ இது 3 பேருக்கு அடிச்சோம்னா 1 3 8 3 24 18 வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கு அடிச்சிட்டோம்னா 12 வரும். ஸோ 6 அடிச்சா 3, இது 2 வரும். ஸோ 5. ஸோ பார்த்தீங்கன்னா 15 ஆட்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15 ஆட்கள். ஏழு சிலந்தி 7 நாட்களில் 7 கூடுகள் கட்டுது. அதாவது சிலந்தி நாட்கள் 7 கூடுகள் 7 கூடுகள் கட்டுது. சரியா? 7 சிலந்தி 7 நாளில் 7 கூடு. அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாளில் கட்டி முடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிலந்தி நாட்கள், சிலந்தி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதிர்மாறல். கூடுகள் பார்த்தீங்கன்னா கூடுக்கும் சிலந்திக்கும் பார்த்தீங்கன்னா சிலந்திகள் அதிகமாகணும், கூடுகள் அதிகமாக கிடைக்கும். அப்போ இது நேர்மாறல். அப்போ நேர்மாறல் என்ன சொன்னேன்? இது ரெண்டும் எதிர்மாறல் இல்லையா? இது ரெண்டும் எதிர்மாறல். அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 7 × 7 ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா 1 × x பை இந்த 7 போட்டுக்கணும். இங்கே பை பார்த்தீங்கன்னா இந்த 1 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ் தான் வேணும். குறுக்கு பேர் பண்ணிங்கன்னா இந்த 7 அடிச்சிட்டுனா எக்ஸ் 1 × x. அப்போ x ஈக்குவல் டு 7. அப்போது ஒரு சிலந்தி ஒரு கூட்டை கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 7 நாட்கள் ஆகும். 7 நாட்கள் ஆகும். அடுத்தது பாருங்க, ஏ ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார், பி அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார். என்ன இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? அதாவது ஏ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வானா 1/20. பி ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வானா 1/30. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/20யும் 1/30யும் கூட்டிக்கணும். இப்போ இதுக்கு மீசியம் எடுத்துக்கலாம். 2 3 6 600. இந்த குறுக்கு பெருக்கு பண்ணுங்க. 30 + 20. ஸோ 50/60 600. ஒரு ஜீரோ அடிச்சுக்கலாம். 1 5 5 12 5 60. ஸோ அப்போ இதை தலைகீழ போட்டிங்கன்னா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 12 நாட்களில் முடிப்பாங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் சம் டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 5. பி ஆட்கள் பி நாட்கள் பி மணி நேரம் வேலை செய்து பி பொருட்களை உற்பத்தி செய்கின்றது எனில் என் நாட்கள் என் மணி நேரம் வேலை செய்து எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்வது? ஸோ ஆட்கள் பார்த்தீங்கன்னா பி ஆட்கள், ஸோ பி நாட்கள், ஸோ பி மணி நேரம் வேலை செய்து பி பொருட்களை உற்பத்தி செய்கிறார். அதே மாதிரி என் நாட்கள் என் மணி நேரம் வேலை செய்து எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆட்கள் அப்படின்னா மேன் அப்படின்னு அர்த்தம். நாட்கள் அப்படின்னும் போது டேஸ் எடுத்துக்கலாம். மணி நேரம் அப்படின்னா டி எடுத்துக்கலாம், டைம்.
ஸோ பொருட்கள் அப்படின்னா ஒரு ஒர்க்கு, அது பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு, ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா எம்டிடி பை டபிள்யூ. அதாவது அந்த பொருளை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் வந்து பெருக்கிட்டு அந்த பொருளை மட்டும் வகுத்தணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி இன்ட்டு பி இது மூணுத்தையும் பெருக்கி பை இந்த பியால் வகுத்தணும் ஈக்குவல் அதே மாதிரி இந்த மூணுத்தையும் பெருக்கணும் n இன்ட்டு n பை எக்ஸ். நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லைங்களா? ஸோ இது ஒரு பி கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸை குறுக்கு பெருக்கு பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா n கியூப்னு எழுதலாம் பை இந்த பி இன்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மாறலில் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் அது நேர்மாறல் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறல் வரதை மட்டும் நம்ம தலைகீழ போட்டுக்கிறோம். ஒரு வேலையின் 1/3 பகுதியை A 5 நாட்களிலும் அதே வேலையை 2/5 பகுதியை B 10 நாட்களிலும் செய்வார்கள் எனில் இருவரும் இணைந்த அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதாவது A வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பகுதி வேலையை வந்து 5 நாட்களில் முடிக்கிறான்ட்டாங்க. 1/3 வேலையை 5 நாட்கள். அப்போ A எவ்வளோ வேலையை செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குறுக்கு பெருக்கு பண்ணால் 15 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பான். அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா 2/5 பகுதி வேலையை 10 நாட்களில் முடிப்பான். அப்படின்னா இது குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா ஸோ அப்போது பி மட்டும் அந்த வேலையை தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னா குறுக்கு பெருக்கு பண்ணால் 50 பை இந்த 2 வந்து வகுத்தல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா பி மட்டும் 25 நாட்களில் அந்த வேலையை முடிப்பான். ஸோ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 25 நாட்களில் முடிப்பான். இப்போ என்ன கேட்குறேன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ A + B பின்னா A வந்து 15 நாட்களில் செய்வான் இல்லையா? அப்போ அது வந்து 1/15, ஏன்னா ஒரு நாளுக்கு அப்படி தான் கால்குலேட் பண்ணும். ஸோ 25 அப்படின்னும் போது 1/25. ஸோ இதுக்கு வந்து மீசிமா எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. மீசிமா எடுத்தோம்னா 15க்கும் 25க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீசிமா எடுங்க. $75 75 வருது. 75 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது. அப்போ 5ஆல் பெருக்குன்னா 75 வரும். அப்போ மேலே 5ஆல் பெருக்கிங்க. ஸோ இங்கே 75 இருக்குது, 3ஆல் பெருக்குன்னா 25 வரும். ஸோ 8/75 இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா இது தலைக்கீழ மாற்றிக்கணும். ஸோ அப்போ A B 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 75/8 நாட்கள். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றலாம். 75 8ஆல் வகுத்துங்க. 9 8 72 மீதி 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 3/8 நாட்கள்.